அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். ராசியில் சனி வக்கிரம், 5இல் குரு வக்கிரம், 6இல் கேது, 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 9இல் சூரியன் செவ்வாய் புதன் வக்கிரம், விரய ராசியில் ராகு. உங்கள் ராசிக்கு 6இல் கேது 9இல் சூரியன் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் நல்ல பலன்களை அடைய முடியும். ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனம் கவனம் தேவை. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக தங்களுடைய காரியங்களை செயலாற்றிக் கொள்ள முடியும். சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பிறரை பற்றி பேசுதல் கூடாது. அடிக்கடி பிரயாணம் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பம் வரும். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் ஆசிரியர்களுடைய பாராட்டுதல்களை பெறுவார்கள். சிலர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லலாம். பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் ராசிநாதன் பார்வையால் பலப்பட்டு இருப்பதால் ராசி பலம் பெறுகிறது. 2க்குரிய செவ்வாய் 9இல் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார். சூரியனோடு இணைந்து சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிறார். வருகின்ற சிரமங்கள் எத்தகையதாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் குருவின் பலம் 5இல் இருந்து பார்ப்பதால் நன்மைகளே அதிகம் நடக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. கலைத்துறை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். அலைச்சல், மனசோர்வு, சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். எந்த பிரச்சனையிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். சில விஷயங்களில் நீங்கள் கருத்து சொல்லுதல் கூடாது. தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்த வேண்டாம். வேலை சுமை அதிகமாக இருக்கும். ஆக மீன ராசியினருக்கு குரு சாதகம். மறுபக்கம் 7.5 சனியில் ஜென்ம சனி. உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சந்தியுங்கள். சிலருக்கு கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி வரலாம். சனி பகவானை வழிபடுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.